நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய முதன்மை ஆசிரியர் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். நேற்று ஓபிஎஸ் அவர்கள் பாஜக தலைவர்களை சந்திக்க டெல்லி பயணம் மேற்கொண்டார். இன்றைக்கி அவர் அங்கே தான் இருக்கார். பல பாஜக தலைவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிறதா கேள்விப்படுறோம். இதை எப்படி பார்க்குறது? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஒரு 2 நாளாக டெல்லியில் ஒரு முகாமிட்டிருக்காரு. குறிப்பாக பாஜக தலைவர், தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா உள்ளிட்ட மற்ற தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சிருக்காரு. டாப் கேடராக இருக்கக்கூடிய முக்கியமான பாஜக தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்காரு. 2 நாள் முகாமிட்டிருக்காரு. அஃபிஷியல் நியூஸ் அவர் வெளியிடலை. பட் இதோட சிம்டம்ஸ் எதை காட்டுது அப்படின்னா பாஜக இணைவதற்கான நடவடிக்கை அவர் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய டெல்லி வட்டாரங்கள் செய்தி அவர் ஓபிஎஸ் பாஜக இணைய போகிறாரு, அதிகாரப்பூர்வ அறிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மூவ் இப்போவே அறிவிக்க போகிறாரா அல்லது வேறு எதுவும் விஷயங்கள் பேசிட்டு லேட்டராக அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுதான் அங்கே நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அரசியல் விமர்சனம் மத்தியில் 2 விதமாக இதை பார்க்குறாங்க. ஒன்று, அதிமுக ஏற்கனவே சசிகலா குறிப்பிட்ட மாதிரி ஒரு பயணம் மேற்கொண்டாங்க. சசிகலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சசிகலா ஒரு அதிமுக இணைப்பு குழு ஏற்படுத்தி பிரச்சாரம் மேற்கொள்றதா அறிவித்தாங்க. அது பிரச்சாரம் என்ன ஆகணும்னு தெரியல. அடுத்தது, ஒரு அதிமுகவில் ஒரு எல்லா கூட்டணியாக ஒன்று சேர்ந்து பயணிக்கணும்னு ஒரு அறிக்கை விட்டாங்க சமீபகாலம் புகழேந்தியெல்லாம். இது அதிமுகவை வலுப்படுத்துறதுக்கான பயணமா அல்லது இவர் பாஜகவோட இணையத்துக்கான பயணமா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இல்லை இப்போ டுவர்ட்ஸ் அவர்கிட்ட அதிமுக கிட்ட இருக்கு இறுதி கட்ட அந்த பிடிமானம் கூட அவர்கிட்ட தளர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திலாம் வந்துட்டுருக்கு. அவர் எடுத்த எல்லா முயற்சிகளையும் திரு இபிஎஸ் அவர்கள் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டாரு. அவருக்கான எல்லா கதவுகளும் அடைச்சி வச்சிருக்காரு அப்படிங்கிறதான் அது வரையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, ஏன்னா இபிஎஸ் இந்த முடிவுக்கு ஏன் இடத்துக்கு தள்ள போகிறாருன்னா, அவர் சசிகலாவோட இணக்கம் காட்டுறதை வெளிப்படையாக இல்லாட்டி ஓரளவுக்கு சூசகமாக வெளிப்படுத்தினார். சசிகலாவோட இணக்கம் காட்டுற மாதிரி, டிடிவி தினகரனோட ஒரு இணக்கம் காட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தினார். அதன் காரணமாக இபிஎஸ் தன்னோட கேட்டை அடைச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்துட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி சசிகலா தங்களோட பயணத்தை ஆரம்பித்தாங்க. அதிமுக இணைக்கக்கூடிய ஒரு பயணம் அப்படிங்கிற அளவில் தென்காசியில் அதை ஆரம்பித்தாங்கிறத நான் நினைக்கிறேன். அதன் பிறகு ஒரு பெரிய லெவலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக மாறல. மீடியாவும் அதை பெரிய லெவலில் கண்டுக்கல. ரெண்டாவது, சசிகலாவுக்கு அரசியல் களம் இன்னைக்கு இருக்கிற ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் களத்தில் ஒரு பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கிட்டு அல்லது திமுக ஆளும் அரசு திமுக இருக்குது, எதிர்கட்சி அதிமுக பின்னணி கொண்டவங்க தான் சசிகலா. அப்போ அடிப்படையாக தான் ஒரு எதிர்கட்சியை தன்னை நினச்சிட்டு கிரவுண்டில் இறங்கி அரசியல் முன்னெடுக்கலாம். அவங்களுக்கு எடுக்கிறதுக்கான அந்த கேலிபர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ அவங்க சிறையிலிருந்து வெளியில் வந்தபோது கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், அதன் பிறகு அரசியல் நடவடிக்கை மேற்கொள்ள போகிறோன்னு சொன்னாங்க. அவங்க அமைதி அப்படிங்கிற ஒரு லாங் சைலண்ட் ஆகிடுச்சு. அவங்களால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு கடுமையான அரசியல் காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அரசியல் செய்யறதுக்கான ஒரு கேலிபர் இல்லை, எந்த வகையிலும் பார்த்தா அவங்கள்ட்ட அதுக்கான ஒரு தன்மை இல்லை அப்படிங்கிறதான் தெரியுது. ஆனால் இப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தொடர்ச்சியாக தோல்வியில் சந்திச்சு வந்துட்டு இருக்குது. அதிமுக பலரும் விமர்சனம் பண்ண எல்லா இடத்துக்கும் முன் வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் அதிமுக தோன்றதிலிருந்து இது போன்ற ஒரு எதிர்க்கட்சியாக இதுக்கு முன்பு எப்போவுமே இப்படி ஒரு எதிர்க்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ணல அப்படிங்கிறத நம்ம கவனிச்சிருப்போம். இது பல தரப்புல விமர்சனங்கள் வந்ததுனால சசிகலா அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்க. பட் அது டேக் ஆஃப் ஆகல அப்படிங்கிறத கவனிச்சோம். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, புகழேந்தி விஷயத்தை குறிப்பிட்டீங்க. ஆமாம், பெங்களூர் புகழேந்தி, பிறகு முன்னாள் அதிமுக எம்பி கேசி பழனிசாமி, பிறகு ஜேசிடி பிரபாகர் முன்னாள் எம்எல்ஏ, இவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுங்கிறத ஒன்று ஆரம்பித்து நாங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போகிறோம். இந்த அவங்க முன்னெடுக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பில் பார்த்தீங்கன்னா அதில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா எல்லாரையும் தான் இணைக்கிறேன். எல்லாருக்குமான ஒரு எஃபர்ட்டை நாங்கள் போட போகிறோம் அப்படிங்கிற அளவில் அந்த ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அவங்க ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று நடத்திட்டு இருக்கிறதா ஒரு செய்தி. அவங்க என்னென்னா ஒருங்கிணைப்பு குழு போட்டு எல்லா தொகுதி ரீதியாக பொறுப்பாளர்கள்லாம் போட்டு ஒரு ஒருங்கிணைப்பு அரசியலை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாங்க. பட் அந்த முயற்சியே இபிஎஸ் கிட்டேருந்து அதுக்கான எந்த விதமான வரவேற்பும் வரல. இபிஎஸ் சார்ந்த மற்ற வட்டாரங்கள் அதிமுக அவர் தலைமையான அதிமுக யாருமே அது பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் காட்டலங்கிறத கவனித்தோம். அதே மாதிரி சசிகலா அரசியலையும் அவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. பிறகு தனிப்பட்ட ஓபிஎஸ் அவர் எடுக்கிற முன்னெடுப்பு இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழக அரசினுடைய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் லஞ்ச ஒழிப்புத்துறை எஸ்பி வேலுமணி மீதும் பிறகு வைத்தியலிங்கம் முன்னாள் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் மீதும் 2 பேர் மீதும் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த விஷயத்தில் அதாவது லஞ்ச ஒழிப்பு விஷயத்தில் நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வாண்டடாக தன்னோட கருத்தை சொன்னார். வைத்தியலிங்கம் தன்னை கூட இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி இபிஎஸ் கூட இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் சேர்த்து தன்னோட கருத்தை அவர் பதிவு செஞ்சார். அவர் அதை எப்படி சொன்னார்னா, தற்போதைக்கு இப்போ இருக்கிற சூழலில் அதிமுக பலவீனப்பட்டிருக்கு. இந்த பலவீனத்தை சரி செய்யறதுக்காக ஒருங்கிணைப்பு வேலைகளை என் பக்கத்தில் இருந்து வைத்தியலிங்கம் மேற்கொண்டுட்டு இருந்தார். அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருந்து எஸ்பி வேலுமணி மேற்கொண்டுட்டு இருந்தார். இந்த முயற்சியை முறியடிக்கணும்,
எங்கே வந்து திமுக அரசு வந்து எதிராக ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சி உருவாயிடக்கூடாது, அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கையே திமுக முன்னெடுக்குதுன்னு சொல்லி அவர் விமர்சனத்தை முன் வச்சாங்க. பட் அவர் வச்ச விமர்சனங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விமர்சனம். ஆனால் அதை வந்து உடனடியாக வந்து இபிஎஸ் வட்டாரத்துலேருந்து உடனே அதை மறுக்க செஞ்சாங்க. நீங்கள் வந்து எதுக்கு வந்து எஸ்பி வேலுமணி எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு. எஸ்பி வேலுமணி விஷயத்தை அதாவது என்னன்னா ஒருங்கிணைப்பு அவர் ஒரு அதாவது புகழேந்தியும் இதை தானே வலியுறுத்தியிருந்தார். இப்போ இன்றைய காலகட்டத்தில் அதிமுக மிக வலிமை இழந்து காணப்படுது. இதனால எதிர்கட்சியான திராவிட கட்சிகள் அதிமுக வந்து பல பழிகளை போடுறாங்க. ஓபிஎஸும் இபிஎஸும் இணைந்து செயல்பட்டால் தான் இந்த அதிமுகவை வலிமைப்படுத்த முடியும் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு இல்லையா? இல்லை, அது யதார்த்தமான ஸ்டேட்மெண்ட், அது மறுக்க முடியாது. ஆக்சுவலி நீங்கள் அதிமுக வந்து பலவீனப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு வந்து நம்ம யாருக்கும் தனியாக சர்வேல எடுக்க தேவையில்லை. இயல்பான கண் கொண்டு பார்த்தாவே நமக்கு புரிஞ்சிடும் அதிமுக எந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான தோல்விகளை வந்து கிட்டத்தட்ட 10 தோல்வி வந்து பழனிசாமி அவர் சந்திச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரிலாம் பேர் ஒரு அடைமொழியெல்லாம் வச்சு கூடுற அளவுக்கு வந்து அவரோட நிலைமை இன்னைக்கு ஆளாயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு காரணம் வந்து வாக்கு வங்கி வந்து ஃபுல்லாக தலைவர்கள் சார்ந்து அந்த வாக்கு வங்கியில் அப்படியே பிரிஞ்சு உடஞ்சு போனதன் காரணமாக தான் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய வெயிட்டான ஆளுங்கட்சியாக இருக்குது. வலிமையான எதிர்கட்சி அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அது யதார்த்தமான விஷயம் தான். ஆனால் அந்த அரசியலை முன்னெடுக்கும் போது எல்லாமே தொடர்ச்சியாக வந்து இப்போ ஆனால் இந்த விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி விஷயத்திலையும் வைத்தியலிங்க விஷயத்திலையும் ஓபிஎஸ் தெரிவிச்ச அந்த கருத்தை அதிமுக இபிஎஸ் அணி வந்து வரவேற்கல. அது வேண்டாம் இருப்பதான் அந்த கருத்தை நிராகரிச்சாங்க. ஏன்னா எஸ்பி வேலுமணி அந்த முடிவு எடுக்கலன்னாரு. நீங்கள் சொல்ல வைத்தியலிங்க வேணா அந்த முடிவு எடுக்கலாம், அதாவது ஒன்றிணைக்கக்கூடிய நடவடிக்கை அவர் மேலே. நீங்கள் குறிப்பிடுறது என்னன்னா ஓபிஎஸ் பக்கம் ஒன்றிணைப்பு குழு செயல்படுறாங்க, இபிஎஸ் பக்கம் அதை நிராகரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் தான் அதிமுக நாங்கள் யாரையும் நினைக்கிறதா இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. ஆனால் இது திரும்ப அவங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்பு தான். இதை பற்றி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும். திரு கேசி பழனிசாமி முன்னாள் எம்பி, அவரும் அந்த இபிஎஸ் ஓபிஎஸ்ஸால் வெளியேற்றப்பட்டவர் தான். அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சிதறு கிடக்கு, பல பெரிய சிதறு இருக்குது. இப்போ இபிஎஸ் தலைமையான ஒரு தரப்பு இருக்குது. இப்போ இந்த பக்கம் வாங்க, டிடிவி தினகரன் தரப்பு ஒரு தரப்பு, சசிகலா தரப்பு ஒன்று, ரெண்டாவது ஓபிஎஸ் தரப்பு ஒன்று. டிடிவி நீங்கள் அதிமுகவில் சேர்க்கறது தவறான விஷயம். ஏற்கனவே அவர் பிரிஞ்சு போய் ஒரு கட்சியை துவங்கி அதில் பயணிச்சிருக்காரு. இதில் நீங்கள் எப்படி டிடிவி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிடலாம், ரைட், ஓகே. ஆனால் வந்து அவருடைய பர்த், அவர் எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிறத அதிமுகங்கிறத மறுக்க முடியாது. சரிங்களா? அவரால் அதிமுகவில் அவர் ஹோல்டு எடுக்க முடியல. அவர் ஹோல்டு எடுக்கும்போது எல்லா முயற்சியிலும் கதை அடைச்சிட்டாங்க. அப்படிங்கிறனால அவர் தனிப்பட்ட நான் ஒரு ஆளுமையாக இருந்தவன், அதனால் என்ன 10-11 இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு அணியை ஆரம்பித்து அவர் அந்த இடத்துக்கு போயிட்டார். ஏன்னா இவரால் இந்த பேட்டில் சண்டை போட முடியல. இப்போ ஓபிஎஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபைட்டோ அல்ல சசிகலா பண்ணுற மாதிரியான ஒரு ஃபைட்டோ, சசிகலா பெரிய அளவில் ஃபைட் பண்ணல. ஆனால் அவங்க பண்ண அந்த முயற்சியெல்லாம் இவர் எடுக்கல. ஏன்னா அதில் நம்ம தோத்துடும் அப்படிங்கிறதுலாம் தனி அணியை போயிட்டு என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு இடத்துக்கு நகர்ந்துட்டார். சப்போஸ் அவர் ஏதாவது ஹோல்டு இருந்துச்சுங்களா நிச்சயம் அவர் அப்படி போயிருக்க மாட்டாருங்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இப்போ இந்த 3 அணி சொல்கிறேன், டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், இந்த 3 பேருமே நீங்கள் பாஜகனுடைய அந்த சொல் பேச்சை கேட்டுட்டு பாஜகனுடைய இடன் அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும், அதாவது எந்த அளவுக்கு ஒரு இவங்க அடிப்படையில் அதிமுக சொன்னாங்க, எல்லாருக்கும் புரியும் அதிமுக. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஆளுங்கட்சி இருக்க திமுக எதிர்த்து பெரிய அளவில் ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு அறிக்கை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிறாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றிய பாஜக அரசை புகழ்றாங்க. கடந்த 10 ஆண்டு இந்திய அரசியலில் பிரதமர் நரேந்திர மோடியை அவரால் உருவாக்கப்பட்ட எவ்வளோ திட்டம் ஃபெயிலியர் ஆச்சு, எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து தெரியப்படுச்சு. 24 எலெக்ஷன் ரிசல்ட் அந்த அவருடைய நிர்வாகத்துக்கான கிடைச்ச ஒரு பரிசு. அப்படி இருக்கும்போது கூட அவரை இவங்க யாருமே இன்னைக்கு விமர்சனம் பண்ண மாட்டாங்க. தினகரனாக இருக்கட்டும், சசிகலா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த 3 பேருக்கும் பாஜக தலைமையால், அதுவும் குறிப்பாக மோடி தலைமையால் எந்த அளவுக்கு வந்து தங்களோட அரசியல் எதிர்காலமே பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத இங்கே இருக்க அரசியல் கண் கொண்டு பார்க்குறவங்களுக்கு வெளிப்படையாக புரியும். அதில் வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது. அவங்களால தான் இந்த நிலைமை காலானாங்க. ஆனால் இப்பவும் கூட இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டும் கூட இன்னைக்கு பாஜக எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த 3 பேரும் வரல. இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு இபிஎஸ் தலைமையான அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக கடந்த 4 ஆண்டு ஆட்சி அப்படிங்கிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திட்டு இன்டெரக்டாக அரசியல் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதன் காரணமாக தான் 21 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோற்கடிச்சு எதிர்கட்சி ஆக்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். எதிர்கட்சி ஆகிட்டாங்க. எதுக்காக எதிர்கட்சி ஆனாங்க? பாஜகவோட சேர்ந்து பயணிச்சதுனால எதிர்கட்சி ஆகிட்டாங்க. ஓகேவா? சரி, எதிர்கட்சி ஆகிட்டாங்க. எதிர்கட்சி ஆகி இனிமேலாவது ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிங்கள, ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கல. அந்த ஃபங்க்ஷன் இன்னும் அவங்ககிட்ட இல்லை. இந்த 3 ஆண்டுகளில் இபிஎஸ் வந்து இந்த திமுக அரசை எதிர்த்து வலிமையாக எதிர்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ணல. ஏன் ஃபங்க்ஷன் பண்ணலன்னு சொல்லி அதோட பின்னணி நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் கட்சிக்குள்ள பல போராட்டங்கள் நடத்தி தான் அவரோட இடத்தை தக்க வைக்கிறதுக்கு அவர் பெரிய ஒரு போராட்டம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறோம். அதையும் தாண்டி அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகும் கூட இப்பவும் வந்து அவர் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்கிறார். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தான் கூட இருக்கக்கூடிய முன்னணி அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய முக்கிய நிர்வாகிகள், இவங்க மீது இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய பல வழக்குகள், இந்த வழக்கின் காரணமாக அவர் அமைதியாக இருக்கிறதா வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கொடநாடு விவகாரம், அதை குறிப்பிட்டு இந்த அரசு வந்து, அதாவது திமுக அரசு வந்து இந்த எதிர்கட்சியை வந்து ஒரு செயல்படாத தன்மைக்கு ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற அளவில் ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி தான் இவரும் நடந்துக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும்
தமிழ்நாடுமே வந்து வருஷம் தவறாமல் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து உயர்ந்துட்டே இருக்குது. அதே போல் சொத்து வரி உயர்ந்துட்டே இருக்குது. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இப்போ ரிவிஷன் பண்ணாங்க அந்த சொத்து வரி, அந்த வரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் சரி ஒரு ஆக்டிவான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஃபங்க்ஷன் பண்ணவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஆளும் கட்சியாக இருந்தபொழுது பாஜகவுடைய சொல் பேச்சு கேட்டு செயலற்ற தன்மையில் இருந்தார். ஆளும் கட்சியை செயலற்ற தன்மையில் இருந்தார். இப்போது திமுக அரசு எதிர்த்து எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு இவங்களை எதிர்த்து ஃபங்க்ஷன் பண்ணாமல் இப்போ வந்து ஒரு செயலற்ற எதிர்கட்சி தலைவராக மாறிட்டார். இது வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு வெற்றி பெற முடியாமல் இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது வெற்றி தொழில் தான் அவங்களுக்கு எஞ்சி நிற்கக்கூடிய விஷயம். ஆனால் மக்களோட பிரச்சனை நம்ம பேச வேண்டியது இருக்குது. இவங்களோட செயலற்ற தன்மையின் காரணமாக மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா மக்கள் அப்படிங்கிறத எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவருடைய அரசியல் ரோலை பிரதிபலிக்கிறது. யார் விஷயத்தை அவங்க பிரதிபலிக்க போகிறாங்கன்னா மக்களுடைய பிரச்சனை பிரதிபலிக்க போகிறாங்க. ஆனால் அதை இந்த 3 ஆண்டுகளில் கவனிக்கத்தக்க அளவில் 0 அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தில் இது வரைக்கும் மோசமான ஒரு எதிர்க்கட்சி தமிழக அரசியலில் இதுவரையும் இருந்ததில்லை. தமிழக அரசியல் வரலாற்றில் 67க்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஒரு எதிர்க்கட்சியை நம்ம சந்திக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து இவங்க கடந்த காலத்தில் செஞ்ச பல தவறுகள். இதன் காரணமாக இபிஎஸ் வந்து அதை செயல்பட முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கும். பல நெருக்கடிக்கு உள்ளாக இருக்காரு. 2 தரப்பு, இந்த ஒரு தரப்பு அதிமுகவில் இருக்கிற ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இது ஒரு தரப்பும், இபிஎஸ் இவர் ஒரு தரப்பும் வச்சுக்கோங்க. ஒரு தரப்பு பாஜகவுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய இடத்துல இப்பவும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் திமுக அரசு பேரளவில் ஒரு அறிக்கை விட்டுட்டு அப்படியே அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. இபிஎஸ் வந்து பாஜக எதிர்க்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டா, கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டேன்னா கூட பாஜகவுடைய கொள்கையிலையோ அவங்களுடைய அன்றாட முக்கியமான அந்த கம்யூனல் சார்ந்த விஷயங்கள், இங்கே இருக்கக்கூடிய மதம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு இனிஷியேட் பண்ணும்போது அது குறித்து பெரிய கருத்து சொல்லாமல் இன்னமும் கூட வந்து ஒரு சைல்ட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் திமுக அரசு எதிர்த்து இவங்க நிர்வாக ரீதியான பிரச்சனை சந்திக்கிறாங்க, சரிங்களா? அப்படி இருக்கும் அவங்கள எதிர்த்து வந்து பல பிரச்சனைகளில் கையில் எடுத்து அரசியல் செய்யாமல் அந்த வாய்ப்பை இழக்கிறாங்க, தவற விடுறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய குறை. ஒரு அச்சத்தால் இபிஎஸ் வந்து ஒரு செயலற்ற தலைவராக பயணிச்சிருக்காரு. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவில் இணையும் சூழல் ஏற்படுது அப்படின்னு குறிப்பிடுறீங்க. ஆனால் பல முறை ஓபிஎஸ் அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் உழைப்பால் வளர்ந்தது, முக்கியமாக திமுகவை எதிர்த்து தான் இந்த கழகமே உருவாச்சு, எக்காரணத்தை கொண்டும் என் உயிர் உள்ளவரை நான் எந்த அணிக்கும் போக மாட்டேன்னு பல முறை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கார், ஓமையிலே பேசியிருக்கார். எப்படி ஒரு ஆணித்தனமாக ஒரு பாஜகவில் தனக்கு ஈர்ப்பு வருது அப்படின்ட்டு அவர் பயணிப்பார். இன்னொரு கேள்வி நான் இதில் வச்சுக்கிறேன். அப்படி பாஜகவில் அவர் தன்னை இணைச்சிக்கிட்டா அவருக்கான ஒரு வால்யூம் இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குமா? குறிப்பாக அந்த கொங்கு மண்டலத்தில் அவருக்கான அந்த மெஜாரிட்டி இன்னும் கிடைக்குமா? அவருக்கான கூட இருக்கிற ஓட் பேங்க் எல்லாம் பாஜக பயணிக்குமா? கடந்த காலத்தில் வந்து அதிமுகவினுடைய ஐக்கானாக இருந்த ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் பாஜகவோட பயணப்பட்டவங்க தான். அதன் அடிப்படையில் இவர் வந்து பாஜகவோட பயணப்படுறதுல பிரச்சனை கிடையாது. 1. 2வது வெளிப்படையாக அதோட இணைக்கிறது, தன்னை போய் அதில் இணைச்சிக்கிறேங்கிற ஒரு அந்த இடத்துக்கு வர்றது காரணம் லாஸ்ட்டு நடந்த இந்த மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாஜக கூட்டணியிலேருந்து சுயேட்சை வேட்பாளராக வந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிட்டார். அந்த பலாப்பழ சின்னத்தில் போட்டிட்டாலும் நம்ம பார்த்தோம். அதாவது இது போன்ற ஒரு அரசியலில் இதுக்கு முன்பு அதாவது அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த கூட்டணி இணையாமல் தனியாக அந்த பலாப்பழ சின்னத்தில் போட்டிட்டு இருக்கலாம். அவர் அந்த கூட்டணியில் போய் இணைஞ்சு பாஜகவோட கிரெடிட் எதுக்கு தனக்கு வேணும்னு அவர் எதிர்பார்த்தான்னு தெரியல. அதை எதிர்பார்த்து அவர் போறாருன்னா பாஜக தமிழ்நாட்டில் எந்த ஹோல்டும் இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயம், சரிங்களா? எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு சின்ன ஹோல்டு, பிறகு கோயம்புத்தூர் அந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன ஹோல்டு, அதுதாண்டி பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் அவர் ராமநாதபுரத்தில் போய் போட்டிக்கிறாரு. அங்கே போய் ஏன் அந்த கூட்டணி இணைஞ்சு அவர் போட்டின்ற ஒரு கேள்வி இருக்குது. சுயேட்சை சின்னத்தை நீங்கள் போட்டியிட போகிறீங்க. தாமரை சின்னத்தில் போட்டியிருந்தால் கூட நீங்கள் அந்த முடிவு எடுத்துருக்கலாம். நீங்கள் அந்த சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுறது எதுக்கு நீங்கள் அவங்களோட போய் இணைஞ்சு போட்டிடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வந்து முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் பாஜகவோட போக போகிறேன் அப்படிங்கிறது. அது காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ்க்கான எல்லா கதவுகளையும் வந்து இபிஎஸ் அடைச்சிட்டாரு. அவர் செய்யக்கூடிய ஒரு அரசியல் ரீதியாக அவர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறுங்கிறது இதை நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, அவர் செய்யக்கூடிய இந்த தவறுகள் என்னன்னா, கட்சியில் தன்னோட தலைமைக்கு அவர் போட்டி வந்துடக்கூடாது திரும்ப செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து அவருடைய செயல்தன்மை என்ன, அவரோட பலவீனம் என்னங்கிறது எல்லாரும் அறிஞ்சிட்டாங்க. இனி வந்து நீங்கள் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு போஸ்ட் கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் அவர் வச்சுக்கிறத பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களோட வாக்கு இங்கே உடஞ்சு போயிட்டு இருக்கு. அவர் வந்து இப்போ நீங்கள் பாஜக போய் இணைஞ்சா நீங்கள் வந்து அவரோட ஓட் ஷேர்ஸ் கிடைக்குமா நீங்கள் கேட்குறீங்க. ஒரு முக்கியமான கேள்வி. அவர் வந்து ஒரு முக்குளத்தர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கார். அவர் சார்ந்த சமூக வாக்குகள் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி கொங்கு பெல்ட்டில் இல்லை, அது வந்து தேனி பெல்ட்டில் இருக்குது. பிறகு வந்து சவுத் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் தான் வந்து திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி உள்ளிட்ட அந்த சவுத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவருக்கான வாக்கு வங்கிங்கிறது இருக்குது. இதை தாண்டி வந்து கொங்கு பெல்ட்டில் அவருக்கான வாக்கு வங்கி கிடையாது. இப்போவே கூட அவர் அதிமுகவோட இணைஞ்சால கூட அதிமுகவில் கொங்கு பெல்ட்டில் ஓபிஎஸ்னால அதிமுக எந்த வேணும் கெயின் வராது. அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் அவங்களுடைய ரோல் காரணமாக தான் அவங்களுக்கு அந்த வாக்கு வங்கி வரும். ஓபிஎஸ்ஸால் ஒருபோது வந்து அந்த ஓட் ஷேர்ஸ் வந்து நடக்காது அப்படிங்கிறத அதில் பார்க்குறேன். இப்போ ஒருவேளை தன்னை இணைத்து கொண்டு செயல்பட்ட அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி ஏற்பட்டதுன்னா வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில்
இபிஎஸோட பயணம் எப்படி இருக்கும்? ஓகே, இது ரொம்ப நான் அதீதமான ஒரு கேள்வி நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா வந்து இப்போதைக்கு வந்து அவர் டெல்லியில் முகாமிட்டிருக்காரு, முக்கியமான பாஜக தலைவர்களை சந்திச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் செய்தியாக இருக்குது. அதை தாண்டி வந்து அவர் இணைவதற்கான வாய்ப்புகள் கூடுமானவளவு இருக்கும் அப்படிங்கிறத அங்கேருந்து செய்தியில் வந்துட்டுருக்கு. அவர் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பேசணும்னா, அவர் இணைஞ்சதன் காரணமாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த முக்குழுத்தர்கள் வாக்குகள் வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்குமா, வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலோ இல்லை உள்ளாட்சி எலெக்ஷன்லையோ அதெல்லாம் பாஜக கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் பேசணும். ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்குகள் மதுரை, தேனி உள்ளிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்குகள் அவர் கிடைக்குமாங்கிறத ஒன்று பேசணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பித்து ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் அதிமுக வந்து வெளியில் வந்தது பிறகு அந்த மாதிரி எதுவும் அவர் இப்போ டிடி தினகரன் மாதிரி எந்த ஒரு இதுவும் செய்யல. அவர் டிடி தினகரன் எடுத்துகிட்டா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க எலெக்ஷன் நின்றுருக்காங்க, எவ்வளோ ஷேர் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். பட் வந்து இவர் வந்து அந்த மாதிரி நிற்கலை, இவர் தனிப்பட்ட நபராக தான் பயணிச்சுட்டு இருக்காரு. சப்போஸ் இவர் வந்து ஒரு அமைப்பாக இருந்தார்னா அவருக்கான எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது, இது அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுமாங்கிறத ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ அவர் மட்டுமே தனி நபராக இருக்கிறதுனால அவர் மட்டும் தான் போய் இணையராக ஒரு செய்தி இருக்குது. இப்போ இவர் கூட இருக்கக்கூடிய வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், இல்லை மற்ற அதிமுகவுடைய பிரபலங்களாக இருக்காங்க, அவங்களாம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் இணைஞ்சாங்கன்னா அதுக்கான வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு எலெக்ஷனை செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ அதை சொல்ல முடியாது. இது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒருவேளை வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சா அப்போ ஓபிஎஸ் வந்து எப்படி அதை ஃபீல் பண்ணுவார், அந்த பிரச்சனை எப்படி சந்திப்பாருன்னு கேட்குறீங்க. அது வந்து உண்மையிலே வந்து நமக்கு இன்னும் உறுதியாக தெரியல. ஏன்னா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து நான் இந்த அளவுக்கு என்னோட தோல்விக்காரன் வந்து நான் பாஜகவோட கூட்டணி வச்சு தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை தான் அவர் நம்புறாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து திரும்பவும் இதே தவறு செய்வாரா அப்படிங்கிறது தெரியல. பாஜகவோட கூட்டணி வைப்பாரான்னு தெரியல. பட் எல்லா அரசியலும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மாதத்தில் ஏன்னா கூட்டணிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் ஒரு பேச தெரியும், நாளைக்கு வந்து அறிவிப்பு வேறையாக இருக்கும். அந்தளவுக்கு தான் இன்றைக்கி தமிழக அரசியலில் கூட்டணிலாம் உருவாதுங்கிறத பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டணியே உருவாதாங்கிறது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்படி உருவாகும் பட்சத்தில் அப்பொழுது வந்து ஓபிஎஸ் எப்படி அந்த கூட்டணிக்குள்ள இருந்து இவர் சப்போஸ் ஒரு பாஜகவோட தலைவராக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொறுப்பின் அடிப்படையில் அவர் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணார். ஒருவேளை பாஜக இணைந்த பிறகு பாஜகவோட மாநில தலைவர் அப்படின்ற ஒரு இது கூட கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, கொடுக்குறான்னா அன்றைக்கி கூட்டணி சார்ந்து அவர் முடிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு வருவார். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அவங்களுக்கு பேசிக்கிறதுக்கே அங்கே வந்து ஒரு சங்கட்டமான ஒரு விஷயமா மாறும். ஒன்று. ரெண்டாவது, அவர் அந்த இடத்துக்கு நகரானா கூட அதை அவர் சார்ந்த வாக்கு வங்கி இருக்க மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. காலங்காலமாக ரெட்டலை சின்னத்தில் நின்ன ஒரு மாநில கட்சியினுடைய சின்னம் அது. தாமரைங்கிறது தேசிய கட்சியோட சின்னம். தேசிய அரசியலுங்கிறது இங்கே எந்த அளவுக்கு எடுபடுதுங்கிறது அதோட ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். இதில் ஒரு விஷயம் எனக்கு ஒரு கேள்வியாக வருது நீங்கள் பேசுகிறத வச்சு. இப்போ அதிமுகவோட பயணம் இபிஎஸோட பயணம் மேற்கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது பாஜகவில் தன்னை ஓபிஎஸ் இணைத்து கொண்டு அவருக்கு ஒரு அதிகாரம் தமிழ்நாட்டில் கொடுத்தாங்கன்னா எதிர்கட்சியாக நம்ம யாரை இங்கே பார்க்க முடியும்? ஒரு வலிமைமிக்க பாஜகவை பார்க்க முடியுமா? இல்லை, அதுக்கான கேள்விகளாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் அவரோட ஒரு பொறுப்பு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து தமிழக அரசியலில் இப்போ தலைவருக்கான ஒரு போஸ்ட்டுங்கிறது வேக்கண்டாக தான் இருக்குது. ஆல் ஓவர் வந்து தேசிய தலைவர் நட்டாவுடைய பொறுப்பே வந்து ஒரு வேக்கண்டாக இருக்க தான் போயிட்டுருக்கு. நான் அவரே வந்து விரைவில் அவரோட பதவிக்காலம் முடிஞ்சிச்சு, சில எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட பதவிக்காலமே முடிஞ்சிருச்சு, எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து இந்த ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸை பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது, பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. அதாவது மோடி தலைமையிலான பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பெரிய முரண்பாடு போயிட்டுருக்கு. இவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில சிக்கல்லாம் வந்து வெளிப்படையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் அவங்களாம் சரி பண்ணி ஃபஸ்ட்டு அந்த தேசிய தலைவர் அந்த பிரச்சனையை அதை அட்ரஸ் பண்ணிட்டு தான் அடுத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை ஸ்ட்ராங் பண்ணுறது, மாற்றி அமைக்கிறதுங்கிற இடத்துக்கு வருவோம்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு அண்ணாமலை அந்த வெளிநாட்டு போனதுக்கு பிறகு எச்ராஜா தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு வந்து பாஜக நியமிச்சு இதன் அடிப்படையில் தான் வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் ஒருவேளை பாஜகவில் ஓபிஎஸ் இணையறாரு அப்படிங்கிற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி ஆனதுக்கு பிறகு அவருக்கு நிச்சயமாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும். அந்த பொறுப்பு வந்து மாநில தலைவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ஆனால் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி அவர் அந்த நகரை நோக்கி நகராரு அப்படின்னா அவருடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய மற்ற மக்கள், அவர் சார்ந்து இருக்கிற மற்ற மக்கள்லாம் அதை எப்படி பார்ப்பாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவர் வந்து மாநில கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவராக, மாநில கட்சியினுடைய முன்னாள் முதல்வராக அறியப்பட்ட ஒரு நபர் திடீர்னு அவர் ஒரு தேசிய கட்சியில் இணைகிறார் அப்படிங்கிறதோ, தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில பொறுப்பு அவர் வகிக்கிறார் அப்படிங்கிறதோ, இது வந்து உண்மையிலே அவர் சார்ந்த மக்கள் வந்து அதை எப்படி ரசிக்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். பட் அவர் வந்து பொலிட்டிக்கல் கெயினுக்காக வேணால் அது போகலாம். ஏன்னா நீங்கள் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி வலிமை இழந்தாலும் 240 மோடி வந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து என்டிஏவில் வந்து ஒரு வலிமையான ஒரு கட்சி, மோடிக்கான இன்னும் அவருக்கான சில சர்க்கிள்லாம் இருந்தால் கூட அவருக்கான ஒரு வெயிட்டேஜ் இன்றைக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதன் காரணமாக ஒரு இன்ஃப்ளூன்ஸ் கிடைக்கும். அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு 4.5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு அவர் போடலாம் அப்படின்றத பார்க்குறோம். பட் எனக்கு தெரிஞ்சு பாஜகவோட கூட்டணி வச்சவங்களோ அல்லது பாஜகவில் போய் தன்னை இணைச்சிட்டவங்களோ அவங்களாம் அன்றைக்கி ஒரு நாள் செய்தியாக தான் இருப்பாங்களே தவிர
அதன் பிறகு அவங்களோட அரசியல் எதிர்காலமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்திய அரசியலில் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாபில் அகாலி தளமாக இருக்கட்டும், அல்லது வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனாவாக இருக்கட்டும், ஹரியானாவில் வந்து ஜேஜேபி பார்ட்டியாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மெஹபூபா முக்தி பார்ட்டியாக இருக்கட்டும். பிறகு வந்து இந்த மாதிரி இந்தியா முழுக்கும் பல எக்ஸாம்ஸ் வந்து நம்ம முன்வைக்கலாம். அந்த மாதிரி வந்து இணைஞ்சவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்னா அதிமுகவே பார்க்கலாம். அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சு தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இதன் காரணமாக கட்சி உடஞ்சி தலையிலும் வெளியேறி இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரீசெண்ட் எக்ஸாம்பிள் தான். ஏற்கனவே கடந்த காலத்தில் அவங்களோட பயணப்பட்டதுனால தான் அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அவர் அதில் போய் இணைகிறார் அப்படின்னா உண்மையிலே அவரோட எதிர்காலம்ங்கிறது அவர் அடுத்த கட்டத்துக்கு நகரமா அது என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். மக்கள் இதை எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத, மக்கள் இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எந்த கொடுக்குறாங்கிறத நம்ம வரக்கூடிய காலத்தில் கவனிப்போம். பார்ப்போம் சார். ஓபிஎஸோட அரசியல் பயணம் தமிழக அரசியலில் ஒரு தீப்பொறியாக பறக்க போதா இல்லை புகை மூட்டமாக காணாமல் போதான்னு பொறுத்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.